அது ஒரு மழை பெய்கிற சாயங்காலம். அங்கே ஒரு பஸ் ஸ்டாப். எல்லாரும் கொடை, பேகு, ஃபோனுன்னு அவங்களோட வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போ சடனாக ஒரு வயசானவர் கால் இடறி கீழே விழுந்துட்டாரு. விழுந்த வேகத்தில் அவர் முட்டில் அடிபட்டு நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரால் எந்திரிக்க கூட முடியல. அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ண வரல. எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஹெசிடேஷன், யார் முன்னாடி போகிறது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஒருத்தர் மட்டும் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு கொடையும் பையும் அந்த பெஞ்சில் வச்சுட்டு ஓடி போய் இந்த வயசானவரை தூக்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணார். அதுபோக அவர் தன்னோட கர்ச்சீஃப் எடுத்து அந்த வயசானவரோட முட்டிலேருந்து வர ரத்தத்தை துடைச்சாரு. அப்படியே இன்னொருத்தர் வந்தார். அவர் தன்னோட வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த பெரியவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொடுத்தாரு. அங்கே சுற்றி நின்று நிறைய பேர் பஸ் வந்துடுமேன்னு வாட்சையும் ஃபோனையும் மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணவர் வாட்சையும் பார்க்கல, ஃபோனையும் பார்க்கல. பஸ் வந்ததும் அந்த வயசானவரை இவர் பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவருக்கு டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்தாரு. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வயசானவர் அந்த ஹெல்ப் பண்ணவர்கிட்ட கேட்குறாரு, நீ எந்த கடவுளைப்பா நம்புற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஹெல்ப் பண்ண வந்தவர் சொல்கிறாரு, காமா, முதல்ல மனுஷன் சார், அப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஆனால் மழை இன்னும் நிற்கலை, பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்ன எல்லாருக்கும் கிளியராக ஒரு மெசேஜ் மட்டும் புரிஞ்சது, முதல்ல மனுஷன், அப்புறம்தான் எல்லாமே. கரெக்டு தான்ல?